இப்போது ப்ரீவியஸ் இயர் குரூப் 4 ஒரு கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எஃப் ஏ நாட் ஈக்குவல்ஸ் பி நாட் ஈக்குவல் சி இஸ் கிவன் இதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை சொல்லிட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதை பார்க்கலாம். இதில் என்ன இருக்குது? ஏ நாட் ஈக்குவல் டு பி, பி நாட் ஈக்குவல் டு சி. ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட் திங் இதில் நாட் ஈக்குவல்ட்டுன்னு தான் கொடுத்துருக்கு. ஸோ இப்படி கூட இருக்கலாம், ஏ பி சி 1 2 3ன்னு இருக்கலாம், இல்லை 1 2 1ன்னு இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். ஏன்னா நமக்கு என்ன ரிலேஷன் இருக்குது? ஏயும் பியும் நாட் ஈக்குவல். இப்படி பார்த்தாலும் நாட் ஈக்குவல், இப்படி பார்த்தாலும் நாட் ஈக்குவல். அடுத்து பியும் சியும் நாட் ஈக்குவல், இங்கேயும் இருக்காதா? ஆனால் ஏக்கும் சிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை பற்றி இங்கே பேசலை. இதே இது இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன சொல்லிடலாம்னா டைரெக்டாக ஏ ஈக்குவல் டு பி, ஏ ஈக்குவல் டு சின்னு சொல்லிடலாம். இந்த மாதிரி கொடுத்துருக்க பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்க கூடாது. ஓகேவா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சம்ம சால்வ் பண்ண ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன? பி நாட் ஈக்குவல் டு ஏ நாட் ஈக்குவல் டு சி. கரெக்டானு செக் பண்ணலாமா? ஸோ நம்ம கொஷனில் கொடுத்துருக்கிறது படி பார்த்தா ஏயும் பியும் நாட் ஈக்குவல், பியும் சியும் நாட் ஈக்குவல். ஓகேவா? ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏலேருந்து பார்த்தா பி நாட் ஈக்குவல் டு ஏ, ஏ நாட் ஈக்குவல் டு சி. ஓகே, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஆனால் இதை நம்ம கொடுத்துருக்க கண்டிஷனை வச்சு சொல்ல முடியாது உறுதியாக. ஸோ ஆப்ஷன் ஏ வராது. ஓகேவா? இப்போ ஆப்ஷன் பியை பற்றி பார்க்கலாமா? ஆப்ஷன் பியில் என்ன சொல்லியிருக்காங்க? ஏபிசி மூணும் வேறு வேறன்னு சொல்லியிருக்காங்க, டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்க பாசிபிலிட்டி இருக்கா? ஓகே, ஏ நாட் ஈக்குவல் டு பி, பி நாட் ஈக்குவல் டு சி. அப்போது ஏயும் சியையும் பற்றி எந்த ஒரு ரிலேஷனுமே இல்லை. இப்போ ரெண்டுக்கும் ஒரே நம்பர் போட்டு பாருங்களேன், அப்போயும் இது ஒர்க் ஆகும். ஏயும் பியும் நாட் ஈக்குவல், பியும் சியும் நாட் ஈக்குவல். ஸோ இங்கே ஏசி ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேசாததுனால இது டிஸ்டிங்டாகவும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஸோ இதுவும் ஒர்க் ஆகாது. அடுத்த ஆப்ஷன் சியை பற்றி பார்க்கலாமா? ஸோ ஏ ஈக்குவல்ஸ் பி ஈக்குவல் சி. நமக்கு ஆல்ரெடி இதை பிரிச்சும் எழுதி பார்த்துக்கலாம். ஏ ஈக்குவல் பி, பி ஈக்குவல் சி. நமக்கு ஆல்ரெடி கொஷனில் என்ன தெரியும்னா ஏ நாட் ஈக்குவல் டு பி, பி நாட் ஈக்குவல் டு சி. ஸோ இது கொஷன்லேருந்தே தெரியும். ஸோ இது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால இதுவும் ஒர்க் ஆகாது. இப்போ ஆப்ஷன் டியை பற்றி பார்க்கலாமா? ஆப்ஷன் டியில் என்ன கொடுத்துருக்காங்க? எய்தர் ஏயும் சியும் நாட் ஈக்குவலாக இருக்கலாம், இல்லைன்னா ஏயும் சியும் ஈக்குவலாக இருக்கலாம். சரி, இப்போ கொஷின் வந்து பார்க்கலாமா? கொஷினில் ஏ நாட் ஈக்குவல் டு பி, பி நாட் ஈக்குவல் டு சி. ஸோ இங்கே பியை பற்றி தான் நமக்கு தெரியும். பி ஏயோட ஈக்குவலாக இருக்காது, அதே பி சியோடையும் ஈக்குவலாக இருக்காது. ஸோ இந்த ஏ அண்ட் சி இவங்க ரெண்டு பேரும் எப்படி ஆனாலும் இருக்கலாம். ஒருவேளை ஈக்குவலாகவும் இருக்கலாம், ஈக்குவல் இல்லாமலும் இருக்கலாம். ஸோ அதை தான் இந்த ஆப்ஷன் டி சொல்லுது. ஸோ ஆப்ஷன் டி தான் ரைட். ஓகேவா? அவ்வளோதான் இந்த சம். இந்த மாதிரி சம் இருந்தால் கொஞ்சம் நிதானமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு ஆப்ஷனையும் நீங்கள் என்கொயரி பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஆன்சர் சொல்லிடலாம். பாய்.